ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் சொல்கிறோமோ அதை சரியான முறையில் செய்யணும். குலதெய்வத்தை கேட்டுட்டு நம்ம ஒரு குலதெய்வத்தை அவங்களுக்கு சொல்கிறோம், கேட்டுட்டு அதை அவங்க போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பாவம். அந்த குலதெய்வத்தை கேட்டதோடு விடாமல் அந்த குலதெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை முறைப்படி போய் செய்யணும். செஞ்சாங்கன்னா அந்த குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ மேலே இருக்குதே ஆவுடையம்மன், இது என்னுடைய குலதெய்வம். இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 70 வருஷம் ஆச்சு. கண்டுபிடிச்சி இன்னைக்கு நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். புஷ்ப பிரசன்னம் மூலம் தான் கண்டுபிடிச்சேன். ஆமாம், ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அதுக்குண்டான முறைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னோட ஆவுடையம்மன், என்னுடைய குலதெய்வம். அப்போ இப்படிலாம் சில முறைகள் இருக்குது. அப்போ சில ஒரு ஜோசியருக்கே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். அப்போ அதை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான முறைகள் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யணும். இப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க முதல்ல குலதெய்வத்தை பார்க்கறதுக்கு போகிறாங்க. எப்படி போகணும்? குடும்பத்தோட எப்படி போகணும்? முதல்ல குலதெய்வத்துக்கு போகும் பொழுது ஃபேமிலியோட கண்டிப்பாக போகணும். அண்ணன் தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் உறவுக்காரங்க, அவங்களுடைய ரத்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து போகணும். ரத்த பந்தங்கள் வரல அப்படின்னா யார் யார் வராங்களோ அவங்க அதே மாதிரி அந்த கோயிலில் சில முறை, ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கும். அந்த பூசாரியை கலந்து பேசி அங்கே என்ன முறைகள் செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு சக்கரை பொங்கல் முதல் நாள் போய் சக்கரை பொங்கல் வச்சு அங்கே உட்காந்து தியானம் பண்ணி சாமி கும்பிட்டு இனிமேல் நாங்கள் உங்களை தேடி வர்றோன்னு சொல்லி வருஷம் அங்கே வரி கொடுப்பாங்க. அந்த வரியை கொடுத்து அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அடுத்த வருஷமே அவங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த குழந்தைக்கான ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க. எப்படின்னு குழந்தை பிறந்தோட ஜாதகம் எழுதியிருக்க மாட்டாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்ன்றத புஷ்ப பிரசன்னம் மூலமா பார்க்கலாம். அருமையான கேள்வி. குழந்தை எப்படி இருக்கும், இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா பார்க்கலாம். குழந்தை தாய் மாமனுக்கு எப்படி இருக்கும், பாட்டி தாத்தாவுக்கு எப்படி இருக்கும், இந்த குழந்தை பிறந்த நேரம் வீடு எப்படி செழிக்கும், எல்லாம் சூப்பராக பார்க்கலாம். ஸோ நிறையா விஷயங்கள் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிக்கிறேன். ஸோ புஷ்ப பிரசன்னம் மூலமாக அது சரியாக நீங்கள் சொல்கிறீங்களா? சரி, பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேர், உங்களுடைய வயசு சொல்லுங்கள். என்னோட பேர் ஷைலஜா நஞ்சியார். என்னோட வயசு 33. உங்கள் மனசுக்குள்ளே உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு 1லேருந்து 12 கட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பூ ஒரு கட்டத்துலையும் பழத்தை ஒரு கட்டத்துலையும் வைங்க. மனசில் நினச்சிட்டு குலதெய்வத்தை நினச்சிட்டு வைங்க. இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய புஷ்ப பிரசன்னம் வந்து உணர்த்தக்கூடிய விஷயங்களை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதன் பிறகு நீங்கள் வந்து என்ன கேள்வி உங்கள் மனசில் கேட்கணுமோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது உங்களுக்கு இப்போ வந்து உங்களுடைய முயற்சிகள், அதாவது உங்கள் தொழிலுக்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு தகுந்த பலன் அளிக்காத ஒரு உணர்வு உங்கள் மனசில் குத்திக்கிட்டே இருக்குது. நம்ம பல வகைகளில் பயங்கரமாக முயற்சி பண்ணுறோம், எந்த அளவுக்குலாமோ முயற்சி பண்ணுறோம், அதுக்குண்டான பலன் ஏன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. தொலை தூரத்துலேருந்து ஒரு கேள்வி, அதாவது ஒரு தொலை தூரத்துலேருந்து ஒரு நல்ல பலனான ஒரு பதில் வருமா, ஒரு நல்ல பலனான பதில் வருமா அப்படிங்கிறத பற்றியான ஒரு கேள்வி உங்கள் மனசில் ஓடிட்டு இருக்குது. அதே மாதிரி அதாவது உங்களுடைய அப்பா இருக்கார் இல்லையா, தகப்பனார் வழியில் உள்ள சொந்த பந்தங்கள் மூலியமா ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. அவங்க மூலியமா ஒரு உதவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. தகப்பனார் வழியில் உள்ள சொத்துக்கள் மூலியமாக ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. சப்போஸ் உங்களுக்கு தகப்பனார் வழியில் ஏதாவது சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துக்கள் மூலியமாக ஒரு கேஸோ சண்டை சச்சரவோ நடந்து அதன் மூலியமாக ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுறீங்க இல்லையா, இந்த முயற்சி வந்து தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ஒன்று வரப்போகுது. உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறதுக்கான ஒரு வாய்ப்பு காட்டுது. ஒன்று, இந்த தொழிலையே உங்களுக்கு மேன்மையான ஒரு இடத்தை கொண்டு போகும்போது, அப்படி இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாறி ஒரு நல்ல பலன அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குது. அதே மாதிரி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சின்ன பொருளாதார நெருக்கடி வந்துகிட்டு இருக்குது. அந்த பொருளாதார நெருக்கடி வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை காட்டுது. அதே மாதிரி வீடு சம்மந்தமாக ஒரு உயர்ந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வீடு வாங்கணும், வீடு சம்மந்தமாக ஏதாவது முயற்சி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குது. அந்த எண்ணம் ஈடேறுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை காட்டுதுங்க. ஸோ தொடர்ந்து புஷ்ப பிரசன்னத்தை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மக்களுக்கு நிறைய கேள்விகள் இதுக்கப்புறம் வரும். ஸோ உங்களை நாங்கள் தேடி திரும்பி வருவோம். ஸோ தொடர்ந்து பேசலாம். நன்றி மேடம். நன்றி.